எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிச்சு செய். ஏன்டா நீ யோசிக்கவே மாட்டியா? எதா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சுட்டே இருக்க. நல்லா யோசிச்சு பாரு, நீ செஞ்சது முதல்ல சரியா? நீ கொஞ்சமாவது யோசிப்பியா மாட்டியா? இப்படிலாம் நம்ம சொல்றப்போ நம்ம ஒரு செயலை தெளிவா செய்யணும்னா நல்லா யோசிச்சு செஞ்சோம்னா அதை நம்ம சரியா செஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம யோசிக்கிறதுலயே நிறைய பிரச்சனைகள் இருந்தா, ஒருவேளை நான் பெரிய எக்ஸ்பர்ட்டாகவே இருந்துட்டு போகிறேன், நான் நல்லா உட்கார்ந்து யோசித்து எடுக்கிற ஒரு முடிவு பேசவே தெரியாத ஒரு குழந்தை ரேண்டமாக சூஸ் பண்ணுற ஒரு முடிவை விட மோசமானதாக போய் அமைஞ்சா இப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம யோசிக்கிறதுல நிறைய பிழைகள் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யோசிக்கிறதுல எவ்வளவு பிழைகள் இருக்குது, நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட முக்கியமாக நம்ம ஒரு முக்கியமான நபரை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். டேனியல் கேன்மன் 2002 ஒரு நோபல் பிரைஸ் வாங்குறாரு. இவர் ஒரு ரிசர்ச் சைக்காலஜிஸ்ட், ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட், நிறைய ரிசர்ச் சைக்காலஜியில் பண்ணியிருக்காரு. இவர் எதற்கான நோபல் பிரைஸை வாங்கியிருப்பாரு? மேபி ஒரு சைக்காலஜியில், மெடிசினில் வாங்கியிருக்கலாம். ஆனால் இவர் வாங்கினது எக்கனாமியில், பொருளாதாரத்திற்கான நோபல் பிரைஸை வாங்கினார். அந்த நோபல் பிரைஸை வாங்கினதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, அவரோட வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பொருளாதாரத்தை அவர் படித்ததே இல்லை அப்படின்னு. அப்புறம் எப்படி ஒரு சைக்காலஜிஸ்ட் பொருளாதாரமே படிக்காமல் பொருளாதாரத்திற்கான ஒரு சிறந்த விருதான நோபல் பிரைஸை வாங்க முடியும்? ஏன்னா ஒரு பொருளாதாரம்னா என்ன? நம்ம பொருளாதாரம்னா என்னன்னு நினைக்கிறோம்னா, ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி எப்படி இருக்குது, கோல்டோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, ஆயிலோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் எப்படி இருக்குது, ஒரு எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பொறுத்து ஒரு பொருளாதாரம் அமையுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் அமைகிறதுக்கே உண்மையான காரணம் என்னென்னா, ஒரு தனிப்பட்ட மனிதர் எவ்வளவு லிட்டர் பால் வாங்குறாரு ஒரு நாளைக்கு, அவர் என்ன எதில் போய் பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறாரு, அவரோட கையிலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா, பேங்க்கில் வைக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை அவர் எந்த கடையில் பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஆன்லைனில் அமேசானில் வாங்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடையில் வாங்கணும்னு நினைக்கிறாரா, எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த பெரிய எக்கனாமின்றது உருவாகுது. இந்த சின்ன விஷயம் எதை பொறுத்து அமையுது, அவர் எதை நம்புறாரு, எது அவருக்கு தோணுது, அவர் எப்படி யோசிக்கிறாருன்றதை பொறுத்து தான் இந்த சின்ன விஷயத்தை அவர் செய்கிறார். அப்போ உண்மையாக பெரிய எக்கனாமின்றது ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி யோசிக்கிறான்றதை பொறுத்து தான் வருது. அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனோட எண்ணங்களையும் அவன் எப்படி யோசிக்கிறான்றதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணால் ஒரு பெரிய பொருளாதாரம் எப்படி மாறுன்றதையும் நான் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சதுனால தான் இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. 2011 இந்த உலகத்தின் தலை சிறந்த சிந்தனையாளர்கள் அப்படின்ற பட்டியலில் இவரோட பெயர் வந்தது. அதே வருஷம்தான் இவரோட லைஃப் ஃபுல்லாக இவர் பண்ண ஸ்டடியை, ஈவன் நோபல் பிரைஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் இவர் பண்ண பெரிய பெரிய ஸ்டடீஸை ஒரு புத்தகமாக எழுதினார், திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக், ரொம்ப ஒரு கிரேட்டஸ்ட் புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம யோசிக்கிறதுக்கு நம்ம மூளையில் 2 சிஸ்டம் இருக்குது. அது என்ன, அந்த சிஸ்டமில் என்ன மாதிரி பெனிஃபிட் நமக்கு இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் நம்மளோட முடிவை எப்படிலாம் கொண்டு போய் மாற்றுது, நம்ம எப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தாலும் நான் சரியாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லாமலே எப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தேன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். இப்படின்றத முக்கியமாக பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் சில முக்கியமான தியரிஸ், சில முக்கியமான பயாசஸ், நம்ம ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை, ஐடியாவை புரிஞ்சு வச்சுக்கணுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம யோசிக்கும் போது நம்ம மூளையில் 2 சிஸ்டமை நம்ம பயன்படுத்தி தான் யோசிக்கிறோம். யோசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு செயலை செய்யும் போதுமே 2 சிஸ்டமாக பயன்படுத்துகிறோம். ஒன்று சிஸ்டம் 1, இன்னொன்று சிஸ்டம் 2. இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து சிஸ்டம் 1, சிஸ்டம் 2ன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். அப்போது சிஸ்டம் 1னா என்ன, சிஸ்டம் 2னா என்னன்றதை நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ சிஸ்டம் 1னா என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு திங்கிங் ப்ராசஸ். ரொம்ப வேகமாக நடக்கும், ரொம்ப எஃபர்ட் தேவை கிடையாது, நம்மளால் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவாகவே நடக்கிற திங்கிங் ப்ராசஸ். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ரோடு எம்டியாக இருக்குது, அங்கே நான் காரை ஓட்டிகிட்டு போகிறேன்னா அங்கே நான் அதிகமாக யோசிக்க மாட்டேன். எது ஃபஸ்ட் கியர், எது செகண்ட் கியர், எது பிரேக் அப்படின்னு பார்த்து செய்ய மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது சிஸ்டம் 1னால் செய்யப்படுது. சிஸ்டம் 2னா நம்ம இன்வால்வ் ஆகி எஃபர்ட் போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப யோசித்து செய்கிற வேலை. ஒரு உதாரணத்துக்கு 17 × 24 எவ்வளவு அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அது சிஸ்டம் 2வால் நடக்குது.
ஸோ இங்கே அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சிஸ்டம் 1 அப்படின்றது மல்டி டாஸ்க் பண்ண முடியும். ரொம்ப எஃபர்ட் அதிகமாக அதுக்கு தேவையில்லைன்றதுனால அது மல்டி டாஸ்க் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு நான் கார் ஓட்டிகிட்டே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு போக முடியும், எந்த பிரச்சனையும் வராது. பண்ணக்கூடாது, இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். சிஸ்டம் 2வால் மல்டி டாஸ்க் பண்ணவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு 17x24 என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதே நேரத்தில் 1054/17 என்ன அப்படின்னு கேட்குறேன். இது ரெண்டுத்தில் ஒன்று தான் உங்களால் ஒரு நேரத்தில் செய்ய முடியும். ஒரே நேரத்தில் இது ரெண்டையும் உங்களால் செய்ய முடியாது, உங்கள்கிட்ட ஒரு பெரிய பயிற்சி இல்லாமல் இருந்தால். ஏன்னா அதுக்கு அதிகமாக எனர்ஜி தேவைப்படுறதுனால ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்யும் சிஸ்டம் 2. இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். நான் ஸ்க்ரீனில் ஒரு சில வார்த்தைகளை காட்ட போகிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கவே கூடாது. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, இப்போ நான் பார்க்க போகிற வார்த்தையை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ ஆனால் இந்த வார்த்தையை பார்க்காமலே இருக்கக்கூடாது, ஸ்க்ரீனில் இருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். இப்போ நான் காட்டின இந்த வார்த்தையை நீங்கள் படிக்காமல் இருக்க முடிஞ்சுதா? உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும் அப்படின்னு நான் அசியூம் பண்ணேன்னா இந்த வார்த்தையை நீங்கள் எவ்வளவு நினச்சாலும் உங்களால் படிக்காமல் இருக்கவே முடியாது. அதற்கு காரணம், படிக்கிறதுன்றது நம்மளோட சிஸ்டம் 1ஆல் செய்யப்படுது. நம்ம திரும்ப திரும்ப நிறைய விஷயங்களை படித்ததுனால அது நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகி சிஸ்டம் 1 அதை எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டு. ஸோ அதனால ஒரு வார்த்தையை நான் காட்டுறப்போ அதை கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் திருவீங்க. ஏன்னா சிஸ்டம் 1 உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாயிண்ட், சிஸ்டம் 1 உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் நினச்சாலும். சில நேரங்களில் ரொம்ப ரேராக நம்மளால் சிஸ்டம் 1 கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அதை பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்ணுன்னு என்னோடய சிஸ்டம் 1 சொல்லும். இருந்தாலும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செல்ஃப் கண்ட்ரோலோட சிஸ்டம் 2 பயன்படுத்தினேன்னா நான் அதை சாப்பிடாமல் அங்கேருந்து நகர்ந்து போக முடியும். ஆனால் அதை செய்கிறதுக்கு எனக்கு நிறைய எனர்ஜின்றது தேவை. சிஸ்டம் 2 பயன்படுத்தி நிறைய எனர்ஜியை நான் விரயமாக்கினா தான் சிஸ்டம் 1 சொல்கிற ஒரு வேலையை நான் செய்யாமல் இருக்க முடியும். எப்போ இந்த சிஸ்டம் 2 ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, சிஸ்டம் 1 இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்துட்டே இருக்கிறப்போ எப்போ இந்த இடத்துல ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குது, இது இப்படி இருந்திருக்கக்கூடாது, மாறி நடக்குதே அப்படின்னு அது யோசிக்கிறப்போ சிஸ்டம் 2 ஆக்டிவேட் பண்ணி விடும். உதாரணத்துக்கு நான் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பூனை நாய் மாதிரி குலைச்சது அப்படின்னா டக்குன்னு அதை கவனிக்க ஆரம்பிப்பேன். சிஸ்டம் 2ன்றது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம மூளையில் 2 சிஸ்டம் இருக்குது, 1 and 2. 1 ஆட்டோமேட்டிக், 2 நம்ம எனர்ஜி போட்டு செய்கிற ஒரு விஷயம். 1 2ஆல் அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. 1 நினச்சதுன்னா 2 ஆக்டிவேட் பண்ண முடியும், ஆஃப் பண்ணவும் முடியும். இப்போது 1க்கு இவ்வளவு பவர் இருக்கிறதுனால அந்த 1ல் ஒரு எரர் இருக்குது அப்படின்னா, சிஸ்டம் 1க்குள்ளே ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. இப்படி சிஸ்டம் 1க்குள்ளே இருக்கிற ஒரு எரரை தான் நம்ம பயாஸ்னு சொல்லுவோம். நம்ம நினச்சா சிஸ்டம் 2 எப்போவுமே ஆக்டிவேட்டாக வச்சு ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப கவனமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியும். அப்படி செஞ்சால் சிஸ்டம் 1ல் இருக்கிற எரரை நம்ம தவிர்க்கவும் முடியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, சிஸ்டம் 2க்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுறதுனால காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவ்வளவு கவனமாக நம்மளால் செய்ய முடியாது. அது ரொம்ப டயரிங்காக இருக்கும். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2 எப்போ தேவைன்றதை யோசித்து ஒரு ஆப்டிமலான சொல்யூஷனுக்கு வந்தோன்னா நம்ம எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். ஓகே, அப்போ சிஸ்டம் 2 பயன்படுத்தி நான் ஒரு விஷயத்தை யோசித்து செஞ்சால் அங்கே தவறு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிஸ்டம் 2ன்றது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. நான் படித்த விஷயம் என்னோட புரிதலை வச்சு நான் தெளிவாக யோசித்து ஒரு முடிவு எடுத்துட முடியும். ஆனால் சிஸ்டம் 1ன்றது என் கண்ட்ரோலில் இல்லாதனால எப்போவாவது சிஸ்டம் 1 யூஸ் பண்ணி நான் யோசித்து ஒரு விஷயத்த செஞ்சேன்னா, அதாவது நான் யோசிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடந்ததுன்னா அங்கே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் யோசிக்கிறதா நினைக்கிற நிறைய விஷயத்த கூட உண்மையாக நீங்கள் யோசிக்கிறது இல்லை. அதாவது சிஸ்டம் 2 பயன்படுத்தி தான் நான் இதை யோசித்து செஞ்சுருக்கேன், நான் தெளிவாக யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிற சில விஷயங்களை கூட உண்மையாக நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம், ஆனால் யோசிச்சு தான் நம்புவோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுவோம். நான் இப்போ சில நம்பரை சொல்ல போகிறேன், சில எண்களை சொல்லுவேன். அதை நீங்கள் உடனடியாக கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும், ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். நான் ஒரு நம்பராக சொல்லுவேன், உடனடியாக அதை காதில் வாங்கி தெளிவாக ஆட் பண்ணி டோட்டல் எவ்வளவு அப்படின்னு நான் எல்லா நம்பரையும் சொன்னதுக்கப்புறம் சொல்லுங்கள். 27, 8, 12, 17, 41, 22, 9, 7, 6. உங்களால் இவ்வளவு வேகமாக கவுண்ட் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் இதை கவுண்ட் பண்ணணும்னு உண்மையாக முயற்சி பண்ணி நல்லா யோசித்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு வார்த்தையை காட்டியிருப்பேன், அந்த வார்த்தையை நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க. சில பேருக்கு அங்கே நான் ஒரு வார்த்தையை காட்டினேனா அப்படின்னு கூட தோணியிருக்கும். நான் ஆரம்பத்தில் ஒரு சில வார்த்தைகளை இங்கே பெருசாக காட்டினேன், அதை நீங்கள் படிக்காமல் இருக்க முடியவே இல்லை.
இப்போயே நான் ஒரு வார்த்தையை காட்டினேன், நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது ஏன் அதை பார்க்கல? சில பேர் ஃபோனை கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை டிஸ்பிளேவை கூட பார்த்துருக்க மாட்டீங்க, வேற எங்கேயோ பார்த்து கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கண்ணை மூடிட்டு நான் சொன்ன வார்த்தையை பொறுமையாக காது கொடுத்து கேட்டு கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஃபோனையே பார்த்துருப்பீங்க, ஆனால் இங்கே காட்டின வார்த்தையை பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சிஸ்டம் 2க்கு நிறைய எனர்ஜி தேவை. ரொம்ப ஆழமாக அது யோசிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா தேவையில்லாத சில விஷயங்களை அது டேர்ன் ஆஃப் பண்ணும். ஈவன் சிஸ்டம் 1 கூட அது டேர்ன் ஆஃப் பண்ணும் அப்படின்னு நினைக்கும். நான் ரொம்ப யோசிச்சு ஒரு கணக்கு போடுறேன் அப்படின்னா அங்கே என்னோட கண்ணு உண்மையாக எனக்கு தெரியாமல் போகுது. உண்மையாக நான் ஒரு பிளைண்டாக மாறுறேன். கண்ணை திறந்திருந்தாலும் நான் ஒழுங்காக என்ன இருக்குது எனக்கு கண்ணுக்கு முன்னாடின்றதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, அதை பார்க்குறதும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இதை இன்னும் நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் அப்புறமா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி ஒரு கேமராவை ஆன் பண்ணி வச்சுருங்க, உங்கள் ஃபோனோட கேமராவாக கூட இருக்கட்டும். உங்களோட கண்ணில் நல்லா அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க, உங்கள் கண் அதில் ரெக்கார்ட் ஆகணும். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதுவும் யோசிக்காமல் நார்மலாக அந்த கேமராவை பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஒரு பெரிய எண்ணெய் எடுத்து ஏதாவது ஒரு கணக்கை போடுங்க உங்கள் மைண்டுக்குள்ளேயே. கொஞ்சம் கஷ்டமான கணக்காக இருக்கணும், நான் இப்போ சொன்ன மாதிரி. அந்த மாதிரி ஒரு கணக்கை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளேயே போட ஆரம்பிங்க. இப்படி போடும்போதும் நீங்கள் கேமராலேருந்து உங்கள் கண்ணை நகர்த்த தேவையில்லை. இப்போது அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களோட கண், அதாவது உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கிற விழி, இந்த பியூப்பிள்னு சொல்கிறது ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் கணக்கை போட ஆரம்பிச்சிங்களோ அப்போ உங்களோட கண்ணோட விழின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும், டைலைட் ஆகிருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா உங்களோட பார்வையை அந்த நேரத்தில் உங்களோட சிஸ்டம் 2 கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால தான். ஸோ சிஸ்டம் 2வை நான் பயன்படுத்தி ஒரு வேலையை செஞ்சேன்னா சிறப்பாக செஞ்சுருவேன், கரெக்டாக முடிவெடுத்துருவேன் அப்படின்றதுலாம் இருக்கட்டும். ஆனால் உண்மையாக சிஸ்டம் 2 எல்லாத்துக்கும் அது உள்ளே வரதே கிடையாது. ஈவன் நீங்கள் யோசிச்சா கூட சில சமயம் உங்களோட சிஸ்டம் 2 என்ன பண்ணுன்னா ரொம்ப கடினமாக இருக்க இது அப்படின்னு அந்த வேலையை சிஸ்டம் 1 கிட்ட கொடுக்கும். சிஸ்டம் 1 அந்த வேலையை செய்யாது, ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலை சிஸ்டம் 2 கிட்ட கொடுக்கும். சிஸ்டம் 2 என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் 1 கொடுத்த பதிலை நான் தான் யோசித்து எடுத்த பதில் அப்படின்னு நம்பி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நான் யோசித்து தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனால் யோசிச்சதா நம்பிட்டு இருப்பீங்க. இதனால தான் நம்ம யோசித்து சில முடிவெடுத்தாலுமே கூட அங்கே உண்மையாக நம்ம யோசிக்கலன்றது நமக்கு தெரியாமல் போயிடுது. இந்த வீடியோட ஆரம்பத்துலேருந்து நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அந்த 2 விஷயத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து நம்ம பார்த்தோன்னா ஒரு அழகான புரிதல் நமக்கு வரும். ஒரு இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம காக்னிட்டிவாக யோசிக்கிறது, அதாவது ஒரு கணக்கு போடுறது, நம்ம மூளையை பயன்படுத்தி யோசிக்கிறதுக்கு சிஸ்டம் 2 தேவை, அதுக்கு எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு இடத்துல கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கும் சிஸ்டம் 2 தேவை, எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு நமக்கு முன்னாடி ஒரு கேக் இருக்குது, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாப்பிட்ணுன்னு டெம்ப்ட் ஆகுது, வேணான்னு நகர்ந்து போகிறேன், அதுக்கும் என்ன தேவை? சிஸ்டம் 2 தேவை. அதே மாதிரி சிஸ்டம் 2வால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஆழமாக யோசிக்கிறதுக்கும் சிஸ்டம் 2 தேவை, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டாக ஒரு டெம்ப்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கும் சிஸ்டம் 2 தேவை. அப்படின்னா சிஸ்டம் 2வால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்ய முடியும் அப்படின்னா நான் ஒரு ஆழமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக என்னால் இருக்க முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய பேரை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு 2 குரூப்புக்கு முன்னாடியும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கேக்ஸை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க, அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் மாதிரி. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை வச்ச உடனே ஒரு குரூப்புக்கு ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க, அதில் நிறைய கணக்கு இருக்குது, அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இன்னொரு குரூப்புக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு டாஸ்க்கும் கொடுக்காம அவங்களுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸும் கேக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ இந்த 2 குரூப்பையும் கவனித்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த குரூப்லாம் கணக்கு போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கேக்கை தான் எடுத்து சாப்பிட்றாங்க. எந்த குரூப்லாம் சும்மா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. இப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஆழமாக உட்காந்து யோசித்து கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நான் ஹெல்த்தியான சாய்ஸஸை பண்ண முடியாமல் போயிடுது. அதே நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னா அங்கே நான் ஹெல்த்தியான சாய்ஸஸை பண்ண முடியுது. ஏன்னா எனக்கு சிஸ்டம் 2 ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி இது வேணாம், இதில் சுகர் அதிகம், இது கொஞ்சம் ஹெல்த்தி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் காக்னிட்டிவ்லி பிஸி, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, மனதால் ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்கெல்லாம் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ செல்ஃப் கண்ட்ரோல்டு கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் செக்ஸியஸ்ட் லாங்குவேஜை பயன்படுத்துகிறாங்க, செல்ஃபிஷாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முடிவெடுக்கிறப்ப ஒரு மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துடுறாங்க, யோசித்து முடிவெடுக்கிறது இல்லை.
இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பாருங்கள். அப்போ உண்மையாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, நான் உட்காந்து நிறைய கணக்கு போட்டு யோசிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்குமா? இப்போ எனக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கிராஃப் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டேன். அங்கே இருக்கிற நம்பர்லாம் பார்த்து ஏதோ கணக்கு போட்டுட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அங்கே வாங்கணும் விற்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி நான் இங்கே காக்னிட்டிவ் அதிகமாக யோசிச்சுக்கிட்டு அங்கே எடுக்க போகிற முடிவு கரெக்டாக இருக்குமா? அப்போ நாங்கள் எடுக்கிற முடிவு சூப்பர்ஃபிஷியலாக இருக்கலாம், செல்ஃபிஷாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சிஸ்டம் 2 எனர்ஜியை பயன்படுத்துது அப்படின்றதுனால இது தொடர்ந்து ஆன்லேயே இருக்கிறது இல்லை. நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் 2 எனக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ உதாரணத்துக்கு காலிலேருந்து நான் ஒரு மதியம் வரைக்கும் நிறைய கணக்கு போட்டுட்டேன் அப்படின்னா ஈவினிங்கோ அதுக்கப்புறம் நைட்டோ என்னால் ஒரு ஒழுங்காக கணக்கு போட முடியறதில்ல. நான் நைட் அதிகமாக போட்டேன்னா காலையில் என்னால் போட முடியறதில்ல. இது ஒரு கணக்கு போடுறதுக்கு மட்டும் கிடையாது, செல்ஃப் கண்ட்ரோலுக்கும். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே நான் நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் தேவைப்படுற ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன். ரொம்ப ஃபுட்டில் கண்ட்ரோலாக இருந்துட்டேன், ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டேன். என்னால் எனக்கு வேணான்னு தோன்ற விஷயத்த நான் நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்னா ஈவினிங் என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியறதில்ல. அதனால தான் காலையில் சில நம்ம நல்ல ஹேபிட்ஸை வச்சுருந்தாலும் நைட்டு வந்தோன்னா ஜங்க் ஃபுட்டை ஈஸியாக சாப்பிட்டுடுறோம், ஒரு படிக்காமல் டிவி பார்த்துடுறோம். காலிலேருந்து ஸ்கூலில் ரொம்ப லோடடாக இருந்தோம்னா ஈவினிங் வந்து டிவி தான் பார்க்க முடியுது, ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த எனர்ஜியை நம்ம பேலன்ஸ் பண்ணுமே தவிர ஒரு ஸ்ட்ரெச்சில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி இந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை தான் ஈகோ டிப்ளீஷன், இந்த வில் பவர் குறையிறது தான் இந்த ஆத்தர் ஈகோ டிப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் ஒரு புத்திசாலினா என்ன? நிறைய ஃபேக்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் நான் புத்திசாலி கிடையாது. நிறைய விஷயத்தை படித்து நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் புத்திசாலி கிடையாது. அது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து சிஸ்டம் 2ல் போட்டு யோசித்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறப்ப தான் நான் புத்திசாலி ஆகிறேன். அப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு நான் காலிலிருந்து நிறைய வில் பவரை பயன்படுத்திட்டேன், இல்லை இந்த எனர்ஜியை பயன்படுத்திட்டேன் அப்படின்னா ஈவினிங் நான் புத்திசாலியாக இருக்க முடியாது. எனக்கு ஃபேக்ட் தெரிஞ்சாலும் அது எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணி ஒரு டிசிஷன் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா சிஸ்டம் 2க்கு எனர்ஜி இல்லை. அப்போ நம்ம உண்மையாக எக்ஸ்பர்ட் நம்புறவங்களாம் உண்மையாக எப்படி எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும்? காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் தான் அவங்களால உண்மையாக எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும். ஈவன் நம்மளுமே எனக்கு இது நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொன்னாலும் அதில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் நம்ம சரியாக இருப்போம், நிறைய நேரங்களில் தவறாகவும் இருப்போம். இப்போது அந்த கேக் சாப்பிட்டவங்களையும் ஃப்ரூட் சாப்பிட்டவங்களையும் நம்ம கூப்பிட்டு கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு கேக் சாப்பிடணும்னு தோணுச்சு சாப்பிட்டேன், எனக்கு ஃப்ரூட் சாப்பிடணும்னு தோணுச்சு சாப்பிட்டேன், நானாக தான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அவங்க தான் அந்த முடிவு எடுத்து செஞ்சாங்களான்னு கேட்டால் கேக் சாப்பிட்டதுக்கு காரணம் நம்ம கொடுத்த கணக்கு, ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கான காரணம் நம்ம அவங்களுக்கு எதையுமே கொடுக்காம சும்மா இருன்னு சொன்னது. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க? நானாக தான் முடிவெடுத்தேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்தேன், நானாக தான் இந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் அதுக்குள்ளே வந்திருக்கும். நான் யோசிச்சு தான்ப்பா செஞ்சேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி யோசிக்கிறதுக்கே காரணம் சில நிகழ்வுகளாக இருக்கும். அந்த நிகழ்வுகள் நமக்கே தெரியாமல் நடந்திருக்கும். இதை தான் ப்ரைமிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிற விஷயத்த உங்களை செய்ய வைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு நான் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சதுனால தான் நீங்கள் அந்த முடிவு எடுத்தீங்கன்னே தெரியாமல் இருக்கிறப்போ நான் செஞ்சதுக்கு பேர் ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற இந்த இமேஜை நல்லா பாருங்கள். இந்த இமேஜை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் காட்டுற இந்த வார்த்தையை ஃபில் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை ஃபுல்லாக என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை சோப்புன்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் இங்கே சூப்புன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நான் ஆரம்பத்தில் ஒரு இமேஜ், ஒரு சாப்பாட்டோட இமேஜை காட்டியிருந்தேன்னா இங்கே நீங்கள் சூப்புன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனடியாக உங்கள் மைண்டுக்கு சோப்புன்றது தான் இங்கே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்படி நீங்கள் சோப்புன்னு சொன்னதுக்கான உண்மையான காரணம் நான் முதல்ல காட்டின ஒரு இமேஜ். இங்கே நான் டைரெக்டாக இமேஜை காட்டிட்டு வார்த்தையை கேட்டதுனால நீங்கள் இதை கோரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த இமேஜை காட்டினதுனால எனக்கு தோணுச்சு, சோப்போட இமேஜை காட்டிட்டு சோப்புன்ற வார்த்தையில் ஒரு எழுத்தை எடுத்துகிட்டு காமிச்சா சோப்புன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இங்கே நான் இமேஜை எப்படி காட்டுறேன். ஆனால் நம்ம ரோட்டில் நடந்து போகிறப்போ அங்கேயும் நிறைய இமேஜஸை பார்க்குறோம். நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ டிவிலையும் நிறைய இமேஜஸை பார்க்குறோம். நிறைய வார்த்தைகள் நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய விஷயங்களை நமக்கே தெரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இவ்வளோ விஷயத்த பார்த்ததுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறேன்னா இங்கே எப்படி இந்த இமேஜ் இந்த வார்த்தையை சோப்புன்னு மாற்றினதோ அதே மாதிரி நான் எடுக்கிற முடிவுகளையும் நான் யோசிக்கிற விஷயத்தையும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜும் நான் கேட்ட வார்த்தைகளோ இல்லை நான் எனக்கே தெரியாமல் பார்த்த ஒரு நிகழ்வுகளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு எந்த அளவுக்கு அர்த்தம்? அப்போ நான் எடுக்கிற முடிவுகளில் பல வெளிப்புற இன்ஃப்ளூயன்சஸ் இந்த ப்ரைமிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் யோசிச்சு தெளிவாக எடுத்தேன்ப்பா அப்படின்னாலுமே கூட நான் அப்படி யோசிக்கவே இல்லைன்றது உண்மை. ஜான் பார்க் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுறாரு, 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாரு. ஒரு வேலையை செய்ய சொல்கிறாரு. என்னென்னா நான் ஒரு 5 வார்த்தை சொல்லுவேன், இந்த 5 வார்த்தையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸாவோ இல்லை ஒரு 2 சென்டென்ஸ்லையோ நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு நான்
புத்தகம், மைக், கேமரா அப்படின்னு நான் ஒரு 4 வார்த்தை சொல்கிறேன். இதை ஒரு சென்டென்ஸாக மாற்றணும். நான் இந்த புத்தகம் பற்றி இந்த மைக் மூலியமாக இந்த கேமராக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாக மாற்றிக்கலாம். இப்படி 2 குரூப்புக்கும் ரேண்டமான 5 வார்த்தை கொடுக்குறாரு. முதல் குரூப்புக்கு அது உண்மையாகவே ரேண்டமான வார்த்தை, அதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆனால் 2வது குரூப் எல்லாருக்குமே அந்த 5 வார்த்தையில் ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ ஒரு வயதான நபரை குறிக்கிற வார்த்தையாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வலுக்கைன்னு இருக்கலாம், முக சுருக்கம் அப்படின்னு இருக்கலாம், கைத்தடி அப்படின்ற வார்த்தை இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வயதான நபரை குறிக்கக்கூடிய சில வார்த்தைகள் அந்த 2வது குரூப் கிட்ட மட்டும் இருக்குது. இப்போது அவங்க ஒரு வாக்கியத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அந்த ரூம்குள்ளே வரும்போது எவ்வளவு வேகமாக ஒவ்வொரு நபரும் நடந்து வந்தாங்கன்றதை அவங்களுக்கே தெரியாமல் மெஷர் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, கிளம்பி வெளியே போகிறாங்க. வெளியே போகிறப்ப எல்லா நபர்களும் எப்படி நடக்கிறாங்க, எவ்வளவு வேகமாக நடக்கிறாங்கன்றதை திரும்பவும் மெஷர் பண்ணுறாரு. முதல் குரூப், அதாவது உண்மையாகவே ரேண்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ண அந்த குரூப் உள்ளே நடந்து வரப்போ எந்த வேகத்தில் வந்தாங்களோ அதே வேகத்தில் தான் திரும்பவும் வெளியே போகிறாங்க. ஆனால் இந்த 2வது குரூப் யாருக்கெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் இந்த வயதான நபரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உள்ளே வச்சாங்களோ அவங்க எல்லாரும் நடந்து போகிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து போனாங்களாம். எப்போ அவங்களுக்கே தெரியாமல் வயதான நபரை பற்றி அவங்க சிந்திச்சாங்களோ, சிஸ்டம் 1 உள்ளே வந்த எல்லா வார்த்தையை பற்றியும் ஏதோ ஒன்று யோசிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த வயதான நபரை குறிக்கக்கூடிய வார்த்தையை பார்த்தப்பையும் அது ஏதோ ஒரு விஷயத்த சிஸ்டம் 1 யோசிச்சிருக்கும். ஆனால் அப்படி யோசிச்சது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா சிஸ்டம் 1ல் அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது, உள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி யோசிச்சதுக்கப்புறம் அவங்க செய்கிற செயல் ஒரு வயதான நபரை குறிக்கக்கூடிய செயலாக இருக்குது. ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிவர்ஸில் பண்ணாலும் நடக்குது. அதாவது ஒருத்தவங்களை ஸ்லோவாக நடக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ரேண்டமாக 5 வார்த்தை சொல்ல சொன்னால் அவங்க சொல்கிற வார்த்தையில் ஸ்லோவாக நடக்கிறத குறிக்கக்கூடிய வார்த்தையும் இருக்குது. உடல் நலம் சரியில்லை, வயதான நபர், இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஸ்லோவாக நடக்கிறத குறிக்கிதான். ஸோ இதை தான் இடியோமீட்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கே தெரியாமல் என் சிஸ்டம் 1க்குள்ளே போய் ரிஜிஸ்டர் ஆகி அது என்னோடய செயலில் வெளிப்படுறது. ஸோ அப்போ நம்ம செய்கிற செயலுக்குமே நமக்கே தெரியாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயின் அப்படின்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் படிச்சிருப்போம், நானும் பேசியிருக்கேன். இப்போ உங்களால் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகிறதுக்கான இன்னொரு பார்வையை கூட இந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இவ்வளவு விஷயத்தை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. அப்போ நம்ம உண்மையாக யோசித்து எடுக்கிற முடிவு, நம்ம வாழ்க்கையில் செய்கிற செயல், இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரீயாக என்னோடய ஃப்ரீடமை பயன்படுத்தி தான் செய்கிறேனா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையாக அப்படி கிடையவே கிடையாது. நம்ம செய்கிற எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ப்ரைமிங் நமக்கே தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம முக்கால்வாசி நேரம் நம்ம எதனால ப்ரைம் ஆனோன்றதே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருமே ப்ரைம் ஆகி தான் ஏதோ ஒரு விஷயம் நமக்கே தெரியாமல் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிறோம், ஒவ்வொரு செயலையும் செய்கிறோம். நம்ம செய்கிறதுலேயே பெரிய விஷயம் என்ன, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, எலெக்ஷன் வேறு வரப்போது ஓட் போடுறது தான். ஓட்டிங்கை வச்சு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு 2000 பேரை கூப்பிட்டு ஒரு ஓட்டிங் நடத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ஓட்டிங். 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. 2 குரூப்புக்கும் வெவ்வேறு இடத்துல ஓட்டிங் நடக்குது. ஒரு குரூப்புக்கு ரேண்டமாக ஏதோ ஒரு லொக்கேஷனில் ஓட்டிங் நடக்குது. இன்னொரு குரூப்புக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க ஓட் போடக்கூடிய இடம் ஒரு ஸ்கூலை ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருக்குது. மேபி ஸ்கூல்லேயே இருக்கலாம், ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கலாம், இல்லை அவங்க நடந்து வந்த வழியில் ஒரு ஸ்கூலை பார்த்துருக்கலாம், சம்ஹவ். இப்போது 2 பேரோட ரிசல்ட்டையும் எடுத்து பார்க்குறப்போ யாரெல்லாம் தனியாக போய் ஓட் போட்டாங்களோ எங்கேயோ ரேண்டமான இடத்துலையோ அங்கே வந்த ரிசல்ட் ஸ்கூலுக்கு ஃபேவராக பெருசாக வரல. ஆனால் யாரெல்லாம் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல ஓட் போட்டாங்களோ அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஃபேவராக ஓட் போட்டாங்களாம். ஓட்டிங் நம்ம தான் முடிவெடுக்கணும்னு நினைக்கிற இந்த இடத்துல கூட ப்ரைமிங்கிறது இவ்வளவு சுலபமாக நடக்குது. ஸோ நீங்கள் அடுத்து போடக்கூடிய ஓட் கூட எவ்வளவு ப்ரைம் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. நம்மளை இப்படி ப்ரைம் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ரொம்ப சுலபமான அழகான வழி ஒன்று இருக்குது. அதுதான் சுலபமாக இருக்கிறது காக்னிட்டிவ் ஈஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ உணர்றோமோ இல்லையோ நம்ம மூளைக்குள்ளே நிறைய கால்குலேஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. வெளியே ஏதாவது த்ரெட் இருக்கா, ஏதாவது ஆபத்து இருக்கா, எல்லாமே அழகாக போயிட்டுருக்கா, நான் நினச்ச மாதிரி போயிட்டுருக்கா, இல்லை ஏதாவது அப்நார்மலாக மாறுதா அப்படின்னு நம்ம மூளை ஒன்றுத்தையும் கவனிச்சிக்கிட்டே தான் இருக்குது. சொல்லப்போனால் சிஸ்டம் 1 கவனிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பைலட்டுக்கு முன்னாடி, ஏரோப்ளைனை ஓட்டுற பைலட்டுக்கு முன்னாடி எப்படி நிறைய டயல்ஸ் இருக்கோ அதை விட அதிகமான டயல் நம்ம சிஸ்டம் 1க்கு முன்னாடி இருக்குது. இந்த பாடியை ஓட்டிகிட்டு இருக்கப்போ ஒரு டயலையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டயல் அப்நார்மலாக மூவ் ஆனதுன்னா சிஸ்டம் 2வை ஆன் பண்ணிடும். அது அப்படிப்பட்ட ஒரு டயலோட பேர் தான் காக்னிட்டிவ் ஈஸ் டயல் அப்படின்னு சொல்லலாம். காக்னிட்டிவ் ஈஸ் அதாவது எனக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க இந்த நிகழ்வு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்றது தான் அந்த டயலோட வேலை. ஈஸியாக இருந்தால் சிஸ்டம் 1 பார்த்துக்கிட்டே இருக்கும், கஷ்டமானதுன்னா சிஸ்டம் 2வா ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ ஈஸினா என்ன, ஈஸின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஈஸினா என்ன, ஒரு ரிப்பீட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா அது ஈஸியாக மாறிடும். ஒரு ஃபெமிலியர் எக்ஸ்பீரியன்ஸ்,
இது ரொம்ப பரிச்சயமான விஷயமா இருக்கே அப்படின்னா அது ஈஸியாகிடும். ஒரு ஃபீல் குட், இதை கேட்கும்போது இதை பார்க்கும்போது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுதுன்னா அது ஈஸி. ஒரு விஷயத்தை கேட்கும்போது பார்க்கும்போது நல்லா ஃபீல் ஆனதுன்னா, அதாவது உண்மையாக ஃபீல் ஆனதுன்னா அதுவும் ஈஸி. ஃபீலிங் ட்ரூனா கூட ஈஸி. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக பார்க்குறோமா இல்லையான்றது. இங்கே ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, எதுலாம் ஈஸியாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிட முடியும். அதாவது ஃபீலிங் ஃபெமிலியர், பரிச்சயமான ஒரு விஷயத்தை ஃபீலிங் ட்ரூ, உண்மையான விஷயமா இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். சிஸ்டம் ஒன்று ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். அதனால தான் டிவியில் நமக்கு தெரிஞ்ச முகங்களை வச்சே எல்லா விளம்பரமும் வருது, நம்ம நம்பணும் அப்படின்றதுனால. அது மட்டும் கிடையாது, ஃபீலிங் ரிப்பீட்டேட்டிவ், திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடந்தால் அதையும் நம்ம உண்மைன்னு நம்பிடுவோம். இதுக்கு ஒரு கிரேசியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை இந்த ஆத்தர் சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேரை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வர வழியில் பாடி டெம்பரேச்சர் ஆஃப் சிக்கன் அப்படின்ற விஷயத்த, அந்த வார்த்தையை மட்டும் படிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு கோழியோட உடல் சூடு அப்படின்ற வார்த்தையை எங்கேயோ படிக்கிறாங்க. ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க சைடில், அவங்க பேசும்போது இந்த வார்த்தையை சைலண்ட்டாக சொல்கிறாங்க, இல்லை எங்கேயோ ஒரு டிஸ்பிளேல இருக்குது. இப்படி பாடி டெம்பரேச்சர் ஆஃப் சிக்கன் அப்படின்ற இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் எங்கெங்கேயோ படிச்சுட்டே வராங்க. எல்லாரும் ஹால்குள்ளே வந்த உடனே அவங்கள்ட்ட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்வியில் ஒரு கேள்வி என்னென்னா, பாடி டெம்பரேச்சர் ஆஃப் சிக்கன், கோழியோட உடல் சூடு 60 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரூன்னு டிக் பண்ணுறாங்க. உண்மையாக யாருக்குமே பாடி டெம்பரேச்சர் ஆஃப் சிக்கன் என்னன்றது தெரியாது. ஆனால் ஜஸ்ட் பாடி டெம்பரேச்சர் ஆஃப் சிக்கன்ற வார்த்தையை மட்டும், ஆன்சர் கூட கிடையாது, இந்த வார்த்தையை மட்டும் திரும்ப 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 அவங்க படித்ததுனால அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இன்னொரு நம்பரை கூட சேர்த்து இது உண்மை அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவ்வளவு நேரம் அவங்க பிரைம் ஆனாங்கன்னு. அதாவது ரிப்பீட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக ஒரு விஷயத்தை உண்மைன்னு அவங்கள நம்ப வச்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. இந்த காக்னிட்டிவ் ஈஸ், அதாவது நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கிறதும் எஃபர்ட் போட்டு பண்ணுறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கு, ஏன் சிஸ்டம் 2 ஆன் ஆகுது, எப்படி சிஸ்டம் 2 ஆன் ஆகுதுன்றதை புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதாவது ஒரு காலேஜில், அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், யாருக்கு மேக்ஸ் நல்லா தெரியுமோ அந்த காலேஜில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா 2 குரூப் பிரிச்சுக்கிறாங்க. 2 குரூப்டையும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சா கரெக்டாக பதில் சொல்லுவோம், கொஞ்சம் யோசிக்காமல் அப்படியே கவனிக்காமல் இருந்தோம்னா தவறான பதிலை டக்குன்னு சொல்லிடுவோம். அப்படிப்பட்ட கேள்வி. என்ன மாதிரி கேள்வி அப்படின்னா, 5 பேர் சேர்ந்து 5 குழியை 5 நாளில் வெட்டுறாங்க. இப்போ 100 பேர் சேர்ந்து 100 குழியை எத்தனை நாளில் வெட்டுவாங்க? கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா 5 நாள்னு சொல்லுவோம். இல்லை நான் யோசிக்காமல் ஏதோ ஒரு கவனத்தில் இருக்கேன், சிஸ்டம் ஒன்றை மட்டும் ஆனில் வச்சுருக்கேன் அப்படின்னா 100 5 5 5, அப்போ 100 100 100ன்னு சொல்லிடுவேன். இது சிஸ்டம் ஒன்றில் ஆனில் இருந்தால், யோசிக்காமல் இருந்தால் இந்த பதில் தவறாக வரும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 குரூப்கிட்டையும் இதே கேள்வியை கேட்குறாங்க. ஒரு குரூப்கிட்ட படிக்கிறதுக்கு ஈஸியான ஃபாண்ட்டில் எழுதி கொடுக்குறாங்க, இன்னொரு குரூப்புக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமான ஃபாண்ட்டில் கொடுக்குறாங்க. 2 குரூப்பில் யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, யாருக்கெல்லாம் ஈஸியாக போனதோ, யாரெல்லாம் கேள்வியை ஈஸியாக படித்தாங்களோ, கேள்வியை ஒழுங்காக படித்தாங்களோ அவங்களாம் தவறாக பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கிறப்போ அங்கே சிஸ்டம் 2 ஆன் ஆகலை, இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சிஸ்டம் 1 பதில் சொல்லிடுச்சு. ஆனால் எங்கெல்லாம் ஃபாண்ட் கஷ்டமாக இருந்ததோ, படிக்க முடியல சிஸ்டம் 1 டக்குன்னு, சிஸ்டம் 2 ஆன் பண்ணி கொஞ்சம் பார்த்து படி அப்படின்னு சொன்னப்போ அது படித்ததுனால பதிலை யோசித்து கரெக்டாக சொன்னதான். இந்த சிஸ்டம் 1க்கு இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்குது. அது என்னென்னா, எதுலாம் நார்மல், எதுலாம் சர்ப்ரைஸ், எதுலாம் காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். சும்மாவே இருக்காது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஆத்தருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, அதை பற்றி சொல்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு வெக்கேஷன் போவோமே அப்படின்னு சொல்லி ஃபாரினில் தூரமாக இருக்கிற எங்கேயோ ஒரு தீவுக்கு போயிருக்காரு. அந்த தீவில் மொத்தமே 40 பேர் தான் ஒரு நேரத்தில் அலவுடான். அந்த தீவுக்கு போகிறார் இவரோட ஒய்ஃப் கூட. அங்கே திடீர்னு பார்த்தா இவரோட பக்கத்து வீட்டுக்காரரும் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. இவர் பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. நான் இங்கே வரேன்னு யார்கிட்டையும் சொல்லலை, நான் இங்கே வரப்போகிறோன்னு யாருக்குமே தெரியாது, நான் ரேண்டமாக இந்த தீவை நேற்று தான் சூஸ் பண்ணி வரலான்னு வந்தேன், கரெக்டாக இங்கே வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. சர்ப்ரைஸ் ஆகி ரொம்ப அவங்ககிட்ட பேசிட்டு, இதை பற்றி நல்லா பேசிட்டு, இவருக்கு தான் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆச்சே, ஸோ கணக்கு ப்ராபபிலிட்டிலாம் பேசிட்டு வந்துட்டார். வந்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரம் கழிச்சு திடீர்னு ஒரு லண்டன் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி லண்டனில் போயிட்டு ஏதோ ஒரு படம் பார்க்கலான்னு தேட்டருக்கு போகிறார். தேட்டரில் இன்டர்வெல்லில் லைட் ஆன் பண்ணோன்னே பக்கத்தில் பார்த்தா அதே ஃப்ரெண்டு. அப்போ பார்த்தோன்னே இவருக்கு எப்படி இருந்திருக்கணும், இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு நகர்ந்து போயிட்டாராம். ஆனால் உண்மையாக அதுக்கப்புறம் வந்து யோசித்து பார்த்தா, ப்ராபபிலிட்டி படி ஒரு நபரை நான் ரேண்டமாக ஏதோ ஒரு தீவில் பார்க்குறேன்னா அது பெரிய விஷயம்தான். ஆனால் அதே நபரை திரும்ப ரேண்டமாக வேற ஒரு நாட்டில் பார்க்குறேன்னா, ஒரே நபர் 2 இடத்துக்கு வரதுன்றத ப்ராபபிலிட்டி இன்னும் ரொம்ப குறைஞ்சிருது. அப்போ அது இன்னும் எனக்கு சர்ப்ரைஸை கொடுத்துருக்கணும். ஆனால் இவர் என்ன நினச்சாரு, நீ இங்கேயும் வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கிறார்.
ஸோ இவரோட மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, முதல் தடவை இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு ஈவெண்ட்டை பார்த்தப்போ சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே அதுக்கு இவரோட மூளை ஒரு காரணத்தை உருவாக்கிடுச்சு. ஒரு காரணத்தை உருவாக்கி இதை நார்மல் அப்படின்னு மாற்றுது. என்னென்னா, இவன் தான் என் பக்கத்து வீட்டுக்காரன், என் பேர் ஜான், நான் புதுசாக ஒரு நாட்டுக்கு போகிறேன்னா எனக்கே தெரியாமல் அங்கே வந்து நிற்பான் அப்படின்னு ஒரு நார்மலை உருவாக்கிடுது. அந்த நார்மலை உருவாக்கினதுக்கப்புறம் அந்த நபரை வேற ஒரு இடத்துல பார்க்குறப்போ இது நார்மல் தானே, இவன் இப்படி தானே வந்து நிற்பான் அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸை குறைச்சிக்கிச்சான். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கிரேசியாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ராமாவாக நடத்துகிறாங்க. ஒருத்தவர் சூப் ஆர்டர் பண்ணுவார், அவருக்கு சூப்பு வரும். அந்த சூப்பை வந்த உடனே ஒரு சிப் பண்ணிவிட்டு சூப்பை பிடிச்சி தள்ளி விடுவாராம். தள்ளி விட்டுட்டு அப்படியே கோவமாக ஊருன்னு உட்காந்துருப்பாராம். இப்போ இன்னொரு நபர் அவர்கிட்ட வந்து ஏதோ பேசுகிறப்ப இவர் அவர்கிட்ட சண்டைக்கு போவாராம். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள்கிட்டலாம் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னது, ஏங்க லூசு பயலாக இருப்பான் போல இருக்குது, சூப்பு கொண்டு வந்தால் தூக்கி அடிக்கிறான், யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சண்டைக்கு போகிறான், சரியான சைக்கோ போல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப நடத்துகிறாங்க. இங்கே வந்து அந்த நபர் சண்டை போட்டதோடு நிறுத்தலை. இப்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நபர் அதுக்கப்புறம் ஒரு சூப் ஆர்டர் பண்ணுறாரு. அவருக்கும் சூப்பு வருது. அந்த சூப்பு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சூப்பை பிடிச்சி அதே மாதிரி தள்ளுறாரு. அதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் சொல்கிறாங்க, ஏங்க அந்த சூப்பில் ஏதோ பிரச்சனை போலங்க, எவன் வாங்கினாலும் தூக்கி அடிக்கிறான், அடுத்தவன்கிட்ட சண்டைக்கு போகிறான் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ முதல் தடவை அந்த ஆளை தப்பு, ரெண்டாவது தடவை அந்த சூப்பு தப்பு. ஸோ ஏதோ ஒரு தப்பு என்ன காரணம்னு நம்ம சிஸ்டம் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும். சும்மா நடக்கிற ஈவெண்ட் அது ட்ராமான்னு கூட பார்க்கறதுக்கு ட்ராமா மாதிரி இருந்தாலும் அதை ட்ராமான்னு ரியலைஸ் பண்ணாமல் அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம சிஸ்டம் ஒன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நிகழ்வுன்ற உப்புமா நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களோட பொருந்தி போகலைன்னா அங்கே நம்ம சிஸ்டம் ஒன் சிஸ்டம் டூவை ஆக்டிவேட் பண்ணிடும். இப்போ நான் சொன்ன வார்த்தையில் உப்மான்ற வார்த்தையை மட்டும் கவனிச்சிருப்பீங்க. சடனாக என்னடா உப்மான் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிற அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இவ்வளவு நேரம் நான் பேசின வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி உங்களை என்னது அப்படின்னு ட்ரிகர் பண்ணியிருக்காது. ஆனால் நான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல உப்மான்னு சொன்னப்போ சிஸ்டம் டூ ஆக்டிவேட் ஆச்சு. அதே மாதிரி தான் எப்போ நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ அங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குதோ, நம்ம எதிர்பார்க்கறதுலாம் நார்மல், சம்மந்தமே இல்லாமல் நடக்கிற அந்த விஷயம் சர்ப்ரைஸ். அப்படி நடந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம மூளை தேடும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நார்மல்னு மாற்றும். நார்மல் சர்ப்ரைஸ் காரணத்தை சிஸ்டம் ஒன் சும்மா இல்லாமல் உட்காந்து தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நல்லா போய் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஊரை சுற்றிட்டு இருந்தேன். ஊரை சுற்றி பார்த்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு நைட் ஆயிடுச்சு. நைட்டு வீட்டில் வந்து பார்க்குறேன், பர்ஸை காணோம். செம்ம காண்டாயிட்டேன். இந்த சின்ன கதையை நான் இப்போ சொல்ல போகிற எந்த வார்த்தை கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது? ஆப்ஷன் ஏ பிக் பாக்கெட், ஆப்ஷன் பி பார்வை. கண்டிப்பாக உங்களால் பிக் பாக்கெட் கூட தான் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த கதையில் பிக் பாக்கெட் நான் சொல்லவே இல்லை. ஆனால் பார்வைன்ற வார்த்தையை வெவ்வேறு விதமாக 4 தடவை சொன்னேன். ஆனால் அது கூட உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா சிஸ்டம் ஒன் என்ன நடக்குதுன்னெலாம் பார்க்காது, அதுக்கு என்ன காரணம்னு தான் யோசிக்கும். பர்ஸ் காணா போச்சா, அப்போ பிக் பாக்கெட் தான்ப்பா காரணம், அதுதான் காரணம்னு சொல்லிட்டு அது கூட ரிலேட் பண்ணோம். நீங்களும் நான் தான் யோசித்தேன், கரெக்ட் பிக் பாக்கெட் கூட தான் ரிலேட் ஆகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த சிஸ்டம் ஒன் எது நார்மல், என்ன சர்ப்ரைஸ், என்ன காரணம்னு பண்ணுற மாதிரி இன்னொரு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சைலண்ட்டாக. அது என்னென்னா, எது கன்க்ளூஷன், எது முடிவு அப்படின்னு அது கண்டுபிடிக்கும். சம்பந்தமே இல்லாமல் 4 விஷயம் நடந்ததுன்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இதுக்கு இதான்ப்பா கன்க்ளூஷன் அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு 3 எழுத்து காட்டுறேன், என்னன்னு படிங்க. இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற 3யும் என்னன்றதை படிங்க. முதல் தடவை நடுவில் இருந்தது பி, ரெண்டாவது தடவை நடுவில் இருந்தது 13. உடனே கமெண்ட்டில் வந்து நான் முதல் தடவை 11 சொன்னேன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. முதல் தடவை பி, ரெண்டாவது தடவை 13ன்னு ஒத்துக்கோங்க. ஆனால் உண்மையாக 2 தடவையும் நடுவில் இருக்கிற விஷயத்த ஒன்றா தான் காட்டினேன். எப்போ முன்னாடி ஏவும் சியும் வருதோ அப்போ அது பி, எப்போ முன்னாடி 12ம் 14ம் வருதோ அப்போ அது 13ன்னு நம்ம மூளை நமக்கு சொல்லுது. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கன்க்ளூஷனை என் சிஸ்டம் ஒன் பண்ணுதுன்னா அந்த கன்க்ளூஷனை ரேண்டமாக பண்ணாது, அதுக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை, அதுக்கிட்ட இருக்கிற சரௌண்டிங் டேட்டாவை வச்சு தான் அந்த கன்க்ளூஷனுக்குள்ளே வரும். ஒரே விஷயத்தை பார்த்தாலும் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கை மாற்றினா வேற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்கிறேன். மீண்டும் மீண்டுமா அப்படின்னு இருக்கா, புக் ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, நிறைய பேரை கூப்பிடணும், திரும்பவும் அதே நபரை கூப்பிட்டாச்சு. இப்போ அந்த நபர்களுக்கு முன்னாடி ஒரு கோர்ட்டோட கேஸை ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஒரு கதையை சொல்கிறோம். அந்த கதையை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அந்த கதைக்கு தீர்ப்பு சொல்லணும், இவன் குற்றவாளியா நிரபராதியா அப்படின்னு சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் கிட்ட கதையை ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல, சும்மா டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னொரு குரூப் கிட்ட டீட்டெயில்டாக அந்த கோர்ட்டை கேஸை பற்றி சொல்கிறாங்க.
இப்போ 2 குரூப்பும் என்ன பண்ணாங்க, தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சரியாக சொல்லட்டும் தப்பாக சொல்லட்டும் அவங்க மனசில் பட்ட தீர்ப்பை சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 குரூப்பையும் கேட்டு நீங்கள் கொடுத்த தீர்ப்பில் உங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டப்போ யாரெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பாங்க? யோசிச்சு பார்த்தா ஒரு கதையை ஃபுல்லாக பார்த்தவங்க தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். நான் ஃபுல் ஸ்டோரி எனக்கு தெரியும்டா, கண்டிப்பாக நான் சொன்னது சரி அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையாக யார் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா, யாரெல்லாம் சின்ன ஸ்டோரி ஒரு பார்ஷியல் இன்ஃபர்மேஷனை கேட்டாங்களோ அவங்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. யாரெல்லாம் நல்லா கேட்டாங்களோ கதையை அவங்க கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை. இதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு கன்க்ளூஷன் பண்ணுறப்ப நம்ம என்ன செய்வோம், நம்மள்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம். கம்மியான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா கனெக்ட் பண்ணுறது ஈஸி, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம எப்போ கான்ஃபிடென்ட்டாக உணர்வோம்னா, நம்ம ஒரு கதையை சொல்கிறப்போ அந்த கதை, அதாவது நம்ம மூளை நமக்கு சொல்கிற கதை ஒரு அழகாக ஒரு நேர் கோர்வையில் இருந்ததுன்னா அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், எனக்கு தெரியும்ப்பா இது அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனில் கதை ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகாமல் ரேண்டமாக இருந்ததுன்னா கான்ஃபிடென்ட்டே இல்லையே, எனக்கு சரியாக புரியலையே அப்படின்னு இருப்போம். எப்போ கம்மியான இன்ஃபர்மேஷன் சின்ன ஸ்டோரி சொன்னோமோ அந்த கதையை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. எப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தோமோ அந்த கதையை கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ கான்ஃபிடென்ட்ன்றது இல்லை. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்னா கஷ்டமான கதை, சின்ன இன்ஃபர்மேஷன் கம்மியான இன்ஃபர்மேஷன்னா ஈஸியான கதை. புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். குரங்கு வாழைப்பழம், இதை வச்சு ஒரு கதை சொல்லுங்கள். குரங்கு வாழைப்பழம் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போது குரங்கு, வாழைப்பழம், பெட்ரோல், கம்ப்யூட்டர், ஸ்டாக் மார்க்கெட், வீடு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதை சொல்ல முடியுமா? ஓரமாக போடா அப்படின்னு என்னை திட்டுவீங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஒரு கதையை உருவாக்குறது கஷ்டம், அங்கே கான்ஃபிடென்ஸ் வராது. அப்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிற முடிவை தான் ரொம்ப நம்ம சந்தேகப்படணும். அப்போ ஒருவேளை கம்மியான இன்ஃபர்மேஷன் இருந்து நான் ஒழுங்காக கதை சொல்கிறதுனால அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அப்போ உண்மையாக நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறப்ப நம்ம சந்தேகப்படணும். இதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது, விசியாட்டி. WYSIATI. விசியாட்டின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இந்த ஒட்டுமொத்த புக்குமே இருக்குது, இவ்வளோ ஸ்டடியும் இருக்குது. விசியாட்டினா ஃபுல் ஃபார்ம் என்ன? வாட் யூ சி இஸ் ஆல் தேர் இஸ். நீ என்ன பார்க்குறியோ அதுதான் அங்கே இருக்குன்னு நம்புறது, அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு நம்ம நம்புறது. ஸோ நம்ம என்ன பார்க்குறோமோ அவ்வளவு தான் இருக்குன்னு நினைக்கிறதுனால அதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் எடுத்து அதை வச்சு ஒரு முடிவெடுத்து கான்ஃபிடென்ட்டாக நான் பக்காவாக எடுத்திருக்கேன், பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நமக்கு தெரியாமல் நிறைய விஷயம் இருக்கும், அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இதுதான் விசியாட்டி. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளே அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லும். வேற யாரு? நான் தான். சிஸ்டம் 1. சிஸ்டம் 1 இதோடலாம் நிறுத்திக்காது. ஒரு கடினமான கேள்வியை கேட்டால் அதில் பதில் சொல்கிறதுக்கு அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி பதில் சொல்லுமான்னு பார்த்தா, நீ கடினமான கேள்வி கேட்டிருப்போ, நான் ஈஸியான பதில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும். உங்கள்கிட்ட நான் இவ்வளவு நாளாக பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் கேட்கவே மறந்துட்டேன். உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? டக்குன்னு பதில் வருதில்ல. ஆனால் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் 17x24 எவ்வளோன்னு கேட்டேன், இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை. இப்போ கூட யோசிக்கிறீங்க. 17x24 எவ்வளோன்னு கேட்டதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க. உங்கள் லைஃப் எவ்வளோ பெரிய விஷயம், டப்புன்னு பதில் சொல்கிறீங்க எப்படி போகுதுன்னு. ஏன்னா 17x24ன்றது கஷ்டமான கேள்வி. சிஸ்டம் 2 அதுக்கான பதிலை யோசித்து சொல்லும். ஆனால் உங்கள் லைஃப்ன்றது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ சிஸ்டம் 2 அங்கே பதில் சொல்லாது, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, சிஸ்டம் 1 நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக கொடுத்துரும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா சிஸ்டம் 2 சோம்பேறித்தனமாக இருக்கும், அதை சிஸ்டம் 1 கிட்ட கொடுக்கும். சிஸ்டம் 1 அதுக்கான தீர்வை சொல்லிடும். சொன்னதுக்கப்புறம் சிஸ்டம் 2 நான் தான் யோசித்து சொன்னேன் அப்படின்னு தெனாவட்டா சுத்தோன்னு. அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்டப்போ பதிலை சொல்லிட்டீங்க. சொல்லிவிட்டு அதை வேறு நம்பிட்டு வேறு இருக்கீங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சது கடந்த 4 இல்லை 5 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்ற கிராஃபை பிளாட் பண்ணி அந்த கிராஃபோட மீடியன் எப்படி இருக்குன்றதை பார்த்து, ஆவரேஜ் எப்படி இருக்குன்றதை பார்த்து அந்த லைனை வச்சு தான் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? லாஸ்ட் 2 நாளாக ஆஃபீஸில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என் லைஃப் நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. 2 நாளாக பொண்டாட்டி ஊரில் இல்லை, ஜாலியாக இருக்குது, லைஃப் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் கேட்ட கேள்வி லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு. நீங்கள் சொன்ன பதில் லாஸ்ட் 2-3 நாளில் என் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ சிஸ்டம் 1 என்ன பண்ணுன்னா, எப்போ கஷ்டமான கேள்வியை கொடுக்குறீங்களோ நீ என்ன வேணால் கேட்டிருப்போ, நான் ஈஸியான கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும். நாளைக்கு MI vs CSK மேட்ச் நடக்க போகுது, எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு எந்த டீம் ஜெயிக்கணும்னு ஆசை, அதுக்கு பதில் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லும். எந்த ஆக்டர் சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டால், எனக்கு யார் ஃபேவரட் ஆக்டர், அதுக்கு பதில் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லும். எலெக்ஷன் வரப்போகுது,
எந்த கட்சி ஜெயிக்கும்? இல்லை வேணாம், நம்ம எம்ஐ vs சிஎஸ்கே ஓடே முடிச்சுப்போம். பாலிடிக்ஸ் நமக்கு செட் ஆகாது. இந்த சிஸ்டம் 1ம் சிஸ்டம் 2ம் சேர்ந்து எப்படிலாம் குழப்புது நம்மளை அப்படின்றத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படி குழப்பறதுனால தான் நிறைய காக்னிட்டிவ் பயாசஸ் அப்படின்றது உருவாகுது. காக்னிட்டிவ் பயாசஸ்னால் நம்ம சிந்திக்கிறதுல சில எரர், சரின்னு நினச்சிக்கிட்டே நம்ம செய்கிற சில தவறுகள் தான் காக்னிட்டிவ் பயாசஸ். இந்த மாதிரி பயாசஸ் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பயாசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் இங்கே பேசிக்கான சில பயாசஸை குயிக்காக சொல்லிடுறேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா லா ஆஃப் ஸ்மால் நம்பர்ஸ். நம்ம எப்போவுமே ஒரு நிகழ்வில் ரேண்டம்னஸை எதிர்பார்ப்போம். இயற்கையாக நேச்சுரலாக ஒன்று நடக்குதுன்னா அங்கே ரேண்டமாக தான் நடக்கணும். ஒரே மாதிரி நடந்ததுன்னா தப்பு. சிஎஸ்கே திரும்ப ஜெயிச்சா அவன் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா எப்படி எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியும்? எம்ஐ திரும்ப ஜெயிச்சா அம்பையர்கிட்ட காசு கொடுக்குறாயா? இல்லைன்னா எப்படி இவனால் எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியும்? ஆர்சிபி இத்தனை வருஷமாக தோத்துக்கிட்டே இருக்கான். இந்த வருஷம் கப்பு எங்களுதுடா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரேண்டம்னஸ் வேணும். தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. தோத்தா இப்போ நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, ஜெயிச்சா தோக்கணும் அப்படின்னு ஒரு ரேண்டம்னஸ் தான் நேச்சர்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரேண்டம்னஸ்ன்றது அப்படி கிடையாது. எப்படி மாறி மாறி வர்றது ரேண்டமோ அதே மாதிரி ஒன்றா வர்றதும் ரேண்டம் தான். எல்லாத்தோட ப்ராபபிலிட்டியுமே சேம் தான் கிட்டத்தட்ட. அடுத்தது ஆங்கரிங் எஃபெக்ட். ஆங்கரிங்னா திரும்பவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துப்போமே. சில குரூப்பை கூப்பிடுறாங்க. ஒரு குரூப்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த உலகத்திலேயே உயரமான மரம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 1000 அடி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு குரூப் கிட்ட இந்த உலகத்திலேயே உயரமான மரம் எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு 100 அடி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இது 2 குரூப்பும் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னா, 2 குரூப்புக்குமே பதில் தெரியாது. ஆனால் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதான் நான் முதல்லயே சொன்னேன்ல, பதில் தெரியலனாலும் சிஸ்டம் 1 ஒரு ஈஸி பதிலை சொல்லும். அந்த மாதிரி இங்கே என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, 1000 அடி இவன் கேட்குறான், அவ்வளோலாம் இருக்காது, கம்மியாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி 1000லேருந்து கொஞ்சம் குறைச்சி 800 750 இப்படி சொல்கிறாங்க. 100 அடின்னு கேட்டவங்கள்ட்டலாம் அவங்களுக்கும் பதில் தெரியாது. ஸோ அந்த 100 ஒரு பிடிச்சிக்கிட்டு 100 இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும், 150 200 அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதற்கான பதில் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்கள ப்ரைம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதை பிடிச்சிக்கிட்டு அதை சுற்றி தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர உண்மையாக வேற எங்கேயும் யோசிக்க மாட்டாங்க. இப்படி அவங்க எதை பிடிச்சிட்டு சுற்றி யோசிக்கணும்னு நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்களோ அதுக்கு பேர் ஆங்கர். இப்படி யோசிக்கிறது பேர் ஆங்கரிங் எஃபெக்ட். அடுத்தது அவைலபிலிட்டி பயாஸ். இது விசிஆர்டியோட ஒரு ஃபார்ம் தான். அதாவது என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதோட ஒரு ஃபார்ம். திரும்பவும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட நிறைய டெத்துக்கான காரணத்தை சொல்கிறாங்க. ஒவ்வொரு காரணம் மூலியமாகவும் இந்த ஒரு வருடத்தில் எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு கணிக்க சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட காரணங்கள்னா, சர்க்கரை நோய், அதாவது புற்றுநோய் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, புயல் அடித்ததால் இறந்து போகிறது இருக்குது, ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு இவங்க கணிக்கிறாங்க. கணிச்சதுக்கப்புறம் ஆக்சுவல் டேட்டாவையும் இவங்க கணிச்சதையும் எடுத்து பார்க்குறப்போ எந்த மாதிரியான நிகழ்வுலாம் அதிகமாக நியூஸில் வந்திருக்கோ, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் அதிகமாக நியூஸில் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹார்ட் அட்டாக்ல ஒரு வருஷத்துக்கு 100 பேர் இறந்து போகிறாங்கன்னா இவங்க அதை 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டயபெட்டிஸ் பற்றி அதிகமாக நியூஸில் வரதில்லை இறந்து போனால். டயபெட்டிஸில் ஒரு நாளைக்கு 10,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இறந்து போனால் இவங்க 100ன்னு சொல்கிறாங்க. அதாவது எதை இவங்க நியூஸில் பார்த்தாங்களோ அதை 10 மடங்கு அதிகமாகவும், எதை இவங்க பார்த்ததே இல்லையோ அதை 10 மடங்கு கம்மியாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவைலபிலிட்டி பயாஸ். நான் எதை பார்த்தனோ எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறது அவைலபிலிட்டி பயாஸ். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கான், கேமராவை எடுத்துட்டு அதை எப்போதுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். குழந்தையிலேருந்தே அவனுக்கு கேமரானா பிடிக்கும். அவங்க வீட்லேயும் அவனுக்கு நிறைய கேமராஸ் வாங்கி தராங்க. நிறைய கேமராவை வச்சு விளையாடுறான். அதை பற்றி சின்ன சின்ன கோர்சஸ் சின்ன வயசுலேயே போகிறான், அதை நல்லா கற்றுக்குறான். இப்போ அவனுக்கு 30 வயசு. அவன் என்னவா இருப்பான்? அவன் ஒரு இன்ஜினியராக இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நம்ம அந்த காமெடிலாம் நிறைய பண்ணிட்டோம். ஆனால் ஒருவேளை நம்ம இந்த காமெடிலாம் பண்ணாமல் இருந்தோம்னா அவன் கேமராமேன் ஆகிருப்பான் அப்படின்னு ஈஸியாக சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம அவன் லைஃப்பில் என்ன நடந்ததுன்றதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறோமே தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கே நம்ம யூஸ் பண்ணல. உண்மையாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன? நம்ம ஊரில் நிறைய பேர் இன்ஜினியராக போகிறாங்க. 80% பேர் அவன் லைஃப்பில் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் இன்ஜினியரிங் தான் படிக்கிறான். அப்போ அவனையும் நம்ம என்ன சொல்லணும்னா, அவனுக்குமே இன்ஜினியர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கை யூஸ் பண்ணோம். இங்கே அவனை பற்றின இன்னொரு இன்ஃபர்மேஷன், சின்ன வயசுலேருந்து கேமரா யூஸ் பண்ணான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அங்கே டைரெக்டாக நார்மல் பர்சனுக்கு 80% ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டினா இவனுக்கும் 80% சொல்லக்கூடாது. அங்கே நம்ம பேஸ் ரேட் அப்படின்னு ஒன்று பயன்படுத்தணும். அது என்னென்னா, இந்த ஊரில் 80% இன்ஜினியர் ஆகுறாங்கன்னா முதல்ல அதுதான் பேஸ் ரேட்.
இப்போ இவனுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா 80% அப்படின்றத எடுத்துக்கணும். பட் இங்கே நமக்கு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது சாதாரண மனிதர்கள் 80% இன்ஜினியர் ஆகிடுறாங்க. பட் இங்கே நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னென்னா, இந்த நபர் சின்ன வயசுலேருந்து கேமராவை அதிகமாக கற்றுக்கிட்டு இருக்காரு, வீட்லேயும் கேமராக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கணும்னா பேஸ் ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ணணும். முதல்ல 80% இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி சப்போர்ட்லாம் கிடைச்சதுல எத்தனை பேர் உண்மையாக கேமராமேன் ஆயிருக்காங்க? ஒரு 20%. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இவர் கேமராமேன் ஆகிறதுக்கு 20% வாய்ப்பு இருக்குது. 80%ல் இந்த 20% மைனஸ் பண்ணிவிட்டு 60% இவர் இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கு பேர் தான் பேஸ் ரேட். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மனசு சொல்லுது, இன்ட்யூஷன் சொல்லுது, அவன் சின்ன வயசுலேருந்து இது பண்ணியிருக்கான்றதுனால அவன் பெரிய கேமராமேன் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போவோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம இன்னொரு விஷயத்தை கற்றுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ரிக்ரெஷன் டு மீன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எது நடந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக மீனுக்கு வந்துடும், அதாவது ஆவரேஜுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா அவரும் அடுத்த சில நேரங்களில் அவர் கொஞ்சம் ஃபெயில் ஆகி ஆவரேஜுக்கு வந்துடுவார். ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாருன்னா அவர் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் சக்ஸஸ் ஆவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல சொன்னதுக்கு கொஞ்சம் கான்ட்ராடிக்டிங்காக இருக்கும். கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறதுன்றது நிறைய ஃபேக்டர் இருக்கிறதுனால அங்கே ரேண்டம்னஸ் இருக்கும். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர் ஏதோ செய்கிறதுனால அங்கே கொஞ்சம் ரேண்டம்னஸ் கம்மின்றதுனால ரிக்ரெஷன் டு மீன் அதிகமாக இருக்கும். இது புரியலாம் பரவாயில்ல, பட் ரிக்ரெஷன் டு மீனை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். இந்த ஆத்தர் இஸ்ரேலில் ஏர்ஃபோர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஸ்டடிக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ட்ரெயினர்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்குறாரு, பனிஷ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணுங்க. எப்போ இந்த பைலட்ஸ் எல்லாம் நான் பாராட்டுறனோ அப்படியே விட்டுறானுங்க, அதுக்கப்புறம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டுறானுங்க. அதே இவனுங்களை நான் பனிஷ் பண்ணேன் அப்படின்னு வைங்களேன், கொஞ்சம் திட்டினேன், கொஞ்சம் கோவப்பட்டேன்னு வைங்களேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது உண்மையா அப்படின்னு உட்காந்து ஸ்டடி பண்ணுறாரு இவர். ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் இவருக்கு ரிக்ரெஷன் டு மீன் அப்படின்றது புரிய வருது. ஆக்சுவலாக எப்போ பாராட்டுறாங்கன்னு பார்த்தா, ஒருத்தன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணால் அவனை பாராட்டுறாங்க. எப்போ திட்டுறாங்கன்னு பார்த்தா, ஒருத்தன் ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் அவனை திட்டுறாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் ரிக்ரெஷன் டு மீன், அதாவது சென்டர் லைனுக்கு எல்லாரும் வந்துருவாங்க, ஆவரேஜுக்கு வந்துருவாங்க. அப்போ ஒருத்தன் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணானா அடுத்து என்ன ஆகும், ஃபெயில் ஆகி ஆவரேஜுக்கு வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஒருத்தன் ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும், ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி ஆவரேஜ் வரதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தன் ரொம்ப அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ பாராட்டுறோம். அப்போ அவன் நீங்கள் பாராட்டினாலும் பாராட்டலனாலும் அவன் ஃபெயில் ஆகி ஆவரேஜுக்கு வருவான். நீங்கள் என்ன நினச்சிட்றீங்க, நான் பாராட்டினதுனால இவன் ஃபெயில் ஆகிட்டான், ரொம்ப ஓவராக எடுத்துக்கிட்டான் பாராட்டினதை அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே நேரத்தில் ஒருத்தவங்க கீழே போகிறப்ப என்ன பண்ணுறோம், திட்டுறோம். நீங்கள் திட்டினாலும் திட்டலனாலும் அவன் ஆவரேஜுக்கு வருவான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், திட்டினதுனால உடனே சொரணை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் பனிஷ்மெண்ட்டுக்கு ஓவர் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஆனால் உண்மையாக என்னென்னா, நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல, ஒழுங்காக ட்ரைனிங் கொடுத்தாலே போகிறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த ரிக்ரெஷன் டு மீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். இந்த ரிக்ரெஷன் டு மீன் லைஃப்பில் நிறைய இடத்துல இருக்கும். அதனால தான் முக்கியமாக இங்கே நான் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான பையன், இல்லை ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்குவோம். அந்த பையனுக்கு எப்போவுமே என்ன நடக்கும், ஒரு மொக்கையான பொண்ணு தான் கிடைக்கும். ஒரு சூப்பரான ஒரு பொண்ணுக்கு மொக்க பையன் கிடைப்பான். இதை நம்ம நிறைய காமெடியில் கூட பார்த்துருக்கோம். இது எதனால நடக்குது, இதுவுமே ரிக்ரெஷன் டு மீன் தான். அதாவது எப்போ வந்து ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருக்கானோ அவனுக்கு ஒரு பொண்ணை அவன் தேர்ந்தெடுக்கும் போது அந்த பொண்ணை ரேண்டமாக தான் அவன் எடுப்பான். அப்போது இவன் ஆல்ரெடி ஹையில் இருக்கிறப்போ அந்த ஆவரேஜ்லேருந்து தான் ஒரு பொண்ணு கிடைக்கும். ஸோ ஆவரேஜாலே ஒரு பொண்ணை இவன் சூஸ் பண்ணாலுமே அந்த ஆவரேஜ் பொண்ணு இவன் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு அழகான பொண்ணுக்கு ஆவரேஜான பையன் கிடைக்கிறப்போ அவன் கொஞ்சம் அந்த பேரில் கம்மியாக தெரிவான். ஸோ இந்த ரிக்ரெஷன் டு மீன்றது லைஃப்பில் எப்போவுமே இருக்கும். இதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எடுக்கிற முடிவுகளில் மோஸ்ட்லி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயன்படுத்தணும். ஜஸ்ட் எனக்கு தோணுது சரி அப்படின்றதுனால மட்டும் எடுக்கக்கூடாது. ஏன்னா என்னதான் என் இன்ட்யூஷன் சொன்னாலும் ஒரு சில நேரங்களில் அந்த இன்ட்யூஷன் சக்ஸஸாக போய் முடிஞ்சாலும் நம்ம சக்ஸஸாக போய் முடிஞ்சதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என் இன்ட்யூஷன் அப்பயே சொன்னிச்சின்னு நினச்சிப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, நிறைய நேரங்களில் பயாஸ்டாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு முடிவுன்றதை எடுக்கணும். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்தே ஆகணும். ஸோ இதை பார்க்காம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ண முடியாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது, நமக்கே தெரியாமல். மைக்ரோசாஃப்டோட கதையை கேட்டிருக்கீங்களா, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஒரு கூகுளோட கதையை கேட்டிருக்கீங்களா, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நானும் வரண்டா மேலே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மையாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு பேர் நரேட்டிவ் ஃபேலசி. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் ஒரு கதையை நம்ம உருவாக்குவோம். இல்லாத இன்ஃபர்மேஷனை அப்படியே ஒதுக்கிட்டு அப்படி ஒன்று இருக்கானே கண்டுக்க மாட்டோம், அப்படி இல்லைன்னு நம்ம நம்பவும் ஆரம்பிப்போம்.
உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்டை பில்கேட்ஸ் உருவாக்குனாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பில்கேட்ஸ் அமெரிக்காவில் அந்த நகரில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த நகரில் பிறந்து கரெக்டாக அவர் படித்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. அந்த ஸ்கூலில் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு அவரோட சின்ன வயசுலேயே யோசித்ததும் வாய்ப்புன்றது கம்மி. இது எதுக்குமே பில்கேட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணல. அவர் அந்த ஸ்கூலில் போய் படித்தார், வீட்டில் படிக்க வச்சாங்க. அவர் அந்த ஊரில் பிறந்தார், ஏன்னா அப்பா அம்மா அந்த ஊரில் இருந்தாங்க. இப்படி பல விஷயம் நடந்து தான் பில்கேட்ஸ்ன்ற ஒரு நபர் உருவானார். அப்போ கூட மைக்ரோசாஃப்ட் அவர் மட்டும் தனியாக உருவாக்கல, அவரோட ஃப்ரெண்டு தான் உருவாக்குனார். அவர் தான் ஒரு உண்மையான பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிஹைண்ட். ஆனால் அவர் ஒரு மலை ஏறுறப்ப இறந்து போயிடுறாரு. அதனால தான் பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்டை கையில் எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய ஆள் ஆனார். இப்போ பில்கேட்ஸோட கதையை படிச்சுட்டு இவ்வளவு விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அதாவது எவ்வளவு லக்கு அவருக்கு இருந்தது, எவ்வளவு தற்செயலாக நடந்ததுன்றதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா தற்செயலாக நடந்தது நமக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவர் லைஃப்பில் நடந்த ஒரு சில ஈவெண்ட்டை மட்டும் எடுத்துப்போம், ஒரு சில முக்கியமான முடிவை மட்டும் எடுத்துப்போம். அந்த முடிவை மட்டும் வச்சு ஒரு கதையை உருவாக்கி சூப்பர் நானும் கடினமாக உழைச்சி வரேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒரு சில பாயிண்ட்டுக்கு இல்லாமல் நிறைய தற்செயல் நிகழ்வுகளும் லக்கும் நிறைய இருக்கும். அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இதே மாதிரி தான் கூகுளும் ஒரு சின்ன நிறுவனமாக இருக்கிறப்போ யாகு கிட்ட $1 மில்லியன் விற்க போனாங்க. யாகு அதை ரொம்ப அதிகமாக விலை சொல்கிறீங்கன்னு விட்டுது. அப்படி விட்டனால தான் இன்றைக்கி கூகுள் இவ்வளோ பெருசாக மாறினது. ஒருவேளை யாகு அன்றைக்கே வாங்கியிருந்தா கூகுளை இப்போ நம்ம ஞாபகம் வச்சுருப்போமான்னு கூட எனக்கு தெரியல. அப்போ ஒரு லக்குன்றது எவ்வளவு ஃபேவர் பண்ணுது ஒரு சக்ஸஸ்க்கு. இந்த ஆத்தர் சொல்கிறாரு, இவருக்கு ரொம்ப வாழ்க்கையில் பிடிச்ச ஒரு ஈக்குவேஷன் என்னென்னா சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு எஃபர்ட். அதாவது வெற்றி எதுக்கு சமம்னா எஃபர்ட்டுக்கும் லக்குக்கும் சமமாக. ஒரு பெரிய வெற்றி வேணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போடணும், ரொம்ப 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 அதிகமாக லக்கு தேவைப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ லக்கை இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் லைஃப்பில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது ஃபெயில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம எல்லாராலையும் பில்கேட்ஸ் ஆக முடியாது, பில்கேட்ஸை விட புத்திசாலியாக இருந்தாலுமே ஆக முடியாது. ஏன்னா அவர் வாழ்க்கையில் நடந்த நிறைய தற்செயல் நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா கால்குலேட்டட் ரிஸ்க் நம்ம எடுக்கணும். இந்த நரேட்டிவ் ஃபேலசி அப்படின்றது ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எப்போ ஒரு கதையை நம்ம கரெக்டாக சொல்லிட்டோமோ அப்போ நம்ம அது சரின்னு நம்புகிறோம், அதனால ஓவர் கான்ஃபிடென்ஸ் வருது. ஆனால் அந்த கதை தவறாக இருக்கலாம், ஏன்னா இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாதது பல இருக்குது. அடுத்து இல்லூஷன் ஆஃப் வேலிடிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுவுமே ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு காரணம். இல்லூஷன் ஆஃப் வேலிடிட்டினா என்ன? நம்ம சிஸ்டம் ஒன்று என்ன பண்ணும், ஒரு கன்க்ளூஷனுக்கு போகும். எதை வச்சு போகும்? விசியாரிட்டி, அதுக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு ஒரு கன்க்ளூஷனை எடுக்கும். ஆனால் அதுக்கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷனை பற்றி அது கவனிக்காது. அப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் சரின்னு நம்புறது பேர் தான் இல்லூஷன் ஆஃப் வேலிடிட்டி. அதாவது பாஸ்ட்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால ஃப்யூச்சரை நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது பேர் ஒரு இல்லூஷன் ஆஃப் வேலிடிட்டி. பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்றதை நம்மளால் உண்மையாக புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சதுலாம் பாஸ்ட்டில் இருக்கிற ரேண்டமான ஈவெண்ட் மட்டும்தான். அந்த ரேண்டமான ஈவெண்ட்டையும் ரிசல்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எதிர்காலத்தில் வரதும் அப்படி தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே போயிருக்கா, ஏதோ ஒரு ஈவெண்ட் நமக்கு தெரியும், அந்த ஈவெண்ட்னால தான் மேலே போச்சு. கீழே இறங்குறதுக்கும் ஏதோ ஒரு ஈவெண்ட்டை காரணம்னு நினச்சி அந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கிறப்போ மேலே கீழே போகும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஆனால் உண்மை என்ன நடந்திருக்கும்னா அந்த ஒரு ஈவெண்ட் மட்டும் காரணமாக இருந்திருக்காது, நமக்கு தெரியாத சின்ன சின்ன ஈவெண்ட் பல இருந்திருக்கும். ஸோ பாஸ்ட்டை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு நம்பி எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறப்போ அது தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்னு இவங்க செலக்ட் பண்ண நிறைய பேரால் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்டை கொடுக்க முடியலையா. ஏன்னா அவங்கள எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறாங்க. பாஸ்ட்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால ஃப்யூச்சரில் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அது தவறாக போய் முடியுது. அதனால தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ல் 2 மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை, அதாவது இண்டெக்ஸை பீட் பண்ணுறது கிடையாது. அந்த 3வது ஃபண்டுமே காலப்போக்கில் இண்டெக்ஸ் கிட்ட தோற்றுறது. இண்டெக்ஸ்னால் என்னன்றது இதில் சொல்ல வேண்டியில்லை, நீங்கள் அதுக்கு வேற எங்கேயாவது கூட சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா, பாஸ்ட்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அதை வச்சு ஃப்யூச்சருக்கு ஒரு டிசிஷன் எடுத்தேன், அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்ம என்ன ஒத்துக்கணும்? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு போல், நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், இதில் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, ஒரு பேசிக்ஸை மட்டும் வச்சு நான் முடிவு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எடுத்த முடிவு சரிதான், இந்த புதுசாக ஒரு வேரியபிள் வந்துருச்சு, புதுசாக இந்த வேரியபிள் நடந்துருச்சு, அது மட்டும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இப்போ அதை நான் கற்றுக்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் ஒரு இன்னும் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத அந்த புதிய வேரியபிள் அப்படின்றது, அவங்களுக்கு தெரியாத புதிய இன்ஃபர்மேஷன்றது கடல் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போ
இது மட்டும்தான் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டேனே, அடுத்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்றைக்குமே எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறது இல்லை. அதனால தான் தன்னை எக்ஸ்பர்ட்ஸ்னு பிலீவ் பண்ணுறவங்களை விட தன்னை எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, நான் சாதாரண ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இல்லை, நான் சாதாரண ஆள் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக முடிவு எடுக்கிறாங்க. அவங்களோட முடிவு காலப்போக்கில் நல்லா இருது, எக்ஸ்பர்ட்டோட முடிவு காலப்போக்கில் தோற்று போகுது. உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் ஒரு நிஃப்டி 50ல் மட்டும் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்லாம் தெரியாதுப்பா, நான் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு நபர் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் நான் ராஜாடா அப்படின்னு சொல்லி எந்ததோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக வாங்குறாரு. காலப்போக்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாமல் ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தால, கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்தால நான் அவரை பீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் பேசிக்ஸை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். அவர் எதோ எடுத்தார், அதெல்லாம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆனார். ஸோ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகம் ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு சுலபமானது கிடையாது. அப்போ ஒருத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறான்னா அவன் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மட்டும்தான் இருக்கான், அவனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லையே, நிறைய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், கரெக்டாக இங்கேருந்து ராக்கெட் விட்றாங்க, போய் மார்ஸில் நிற்கிது. அப்போ அது எப்படி ப்ரெடிக்ஷன் தானே, அது எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது லோ வேலிடிட்டி என்விரான்மெண்ட், ஹை வேலிடிட்டி என்விரான்மெண்ட். லோ வேலிடிட்டி என்விரான்மெண்ட்னா அங்கே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹை வேலிடிட்டி என்விரான்மெண்ட்டில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ எது ஹை வேலிடிட்டி என்விரான்மெண்ட்? எந்த என்விரான்மெண்ட்டில், எந்த சூழலில் ஒரு நிகழ்வு திரும்ப திரும்ப ஒரே மாதிரி மட்டும் நடக்குமோ, அந்த சூழலை எப்படி நம்ம பயிற்சி மூலியமாக புரிஞ்சிக்க முடியுமோ, அந்த சூழல் மட்டும்தான் ஹை வேலிடிட்டி என்விரான்மெண்ட். சயின்ஸ் அதுக்குள்ளே வரும். ஏன்னா பந்தனை அப்படி தூக்கி போட்டோன்னா அது ஒரே ப்ரொஜெக்டில் போய் ஒரே இடத்துல தான் விழும். ஏன்னா அது ரூல்ஸ். அது திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி பண்ணாலும் அப்படி தான் விழும். அதனால அது ரிப்பீட்டேட்டிவ் இருக்குது, அங்கே ரெகுலாரிட்டி இருக்குது. அதை நான் திரும்ப திரும்ப பண்ணி படித்தேன்னா என்னால் ப்ராக்டிஸும் பண்ணிக்க முடியுன்றதுனால அதை வந்து ஹை வேலிடிட்டி என்விரான்மெண்ட் நான் எடுத்துக்க முடியும். அங்கே என்னால் ப்ரெடிக்ஷனாக பண்ண முடியும். லோ வேலிடிட்டி என்விரான்மெண்ட்ன்றது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்காது. நேத்தி சச்சின் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா இன்னைக்கு என்ன நடக்குதோ அதே விஷயம் நாளைக்கு ஒரு சொன்னால் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. மீறி ரெகுலாரிட்டி அங்கே இருக்குனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் அதை மேலே கீழே இறக்குறாங்க. அப்போ அதை நான் பயிற்சி பண்ணி கற்றுக்க முடியாது. எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க, எந்த ஸ்டாக்கை வாங்குவாங்கன்றதை நான் பயிற்சி பண்ணி கற்றுக்க முடியும்? அப்போ அது லோ வேலிடிட்டி என்விரான்மெண்ட். லோ வேலிடிட்டி என்விரான்மெண்ட்டில் என் இன்ட்யூஷன் சொல்லுது, என் மனசு சொல்லுது, எனக்கு தெரியும், நான் எக்ஸ்பர்ட் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அங்கே ஃபெயில் ஆகிடுவீங்க. ஹை வேலிடிட்டி என்விரான்மெண்ட்டில் நீங்கள் செய்யலாம். ஒரு இன்ஜினியரிங்கில், சயின்ஸில், மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. அப்போ இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது என்னென்னா, லோ வேலிடிட்டி என்விரான்மெண்ட்டில் எனக்கு இருக்கிற ஒன்று சில இன்ஃபர்மேஷனை வச்சு, வியாசிட்டியை வச்சு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் ஆகிற இந்த சிஸ்டம் ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு நபரை ஒரு குழந்தை கூட தோற்கடிக்க முடியும். இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது, சில பயாசஸ் இருக்குது. குயிக்காக சொல்லிடுறேன். அதில் முதல் பயாஸ் பிளானிங் ஃபேலசி, இர்ரேஷனல் பெர்சவரன்ஸ். அதாவது நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன், அப்போ இது சரியாக தான் இருக்கும், நான் பிளான் பண்ணிட்டேன், நான் ஃபெயில் ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த பிளானுக்கே போவேன், அந்த பிளானை பிடிச்சிப்பேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன்னு நினைக்கிறது. பிளானிங்லேயும் நமக்கு நிறைய தவறு இருக்கும், நமக்கு தெரியாத விஷயங்கள்ன்றது இருக்கும், அதை பிளானில் விட்டுருப்போம். அதனால ஜஸ்ட் பிளான் பண்ணிட்டேன்றதுனால அந்த பிளானிங்கே தொடர்ந்து பிடிச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பப்போ பிளானை மாற்றணும். ஸோ பிளானிங்கில் அன்னோன்னு ஒன்று இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். எனக்கு தெரியாதுப்பா இதுன்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரியாதுன்றது தான் பெரிய பிரச்சனை. அப்படிப்பட்ட விஷயத்த பிளானில் நம்ம கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு அது தெரியாது. அப்போ அந்த பிளானில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ பிளான்லேயும் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். 100% பிளானை பிடிச்சிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவைப்பட்டால் மாறி போகணும். அடுத்தது ஆப்டிமிஸ்டிக் பயாஸ். அதாவது நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், என் கோலை என்னாலலாம் அச்சீவ் பண்ண முடியும்ப்பா, நான் ரொம்ப டேலண்டான ஆள், எனக்கு நல்லா எஃபர்ட், என்னோட ஸ்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த உலகமாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆப்டிமிஸ்டிக்காக நினைக்கிறது எல்லாமே ஒரு பயாஸ் தான். உண்மையாக அப்படிலாம் கிடையாது. உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறைய லக்கு தேவை, உங்களோட ஸ்கில்லும் அவ்வளோ சூப்பர்லாம் கிடையாது, நிறைய பயிற்சி தேவை, இதுதான் உண்மை. ஆனால் இந்த பயாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே சூப்பர், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு நினைக்கிறது பேர் ஆப்டிமிஸ்டிக் பயாஸ். பட் இந்த பயாஸ் தப்பான்னு கேட்டால் இதில் ரிஸ்க்கும் இருக்குது, பிளெஸ்ஸிங்கும் இருக்குது. தோற்று போயிடுவீங்க அப்படின்றது ஒரு ரிஸ்க்கு, ஆனால் நீங்கள் ஜெயிச்சிட்டா உலகத்தையே மாற்ற முடியுன்றது பிளெஸ்ஸிங். ஸோ பார்த்து இந்த பயாஸை நம்ம தேவைன்னா எடுத்துக்கணும். அடுத்தது ரேர் ஈவெண்ட். அதாவது ரேர் ஈவெண்ட்டை மட்டுமே பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது, கான்ஃபிடென்ட்டை கெயின் பண்ணிக்கிறது. டினாமினேட்டரை அப்படியே தூக்கி எறிஞ்சிடுறது. உதாரணத்துக்கு லாட்ரி சீட் வாங்குறாங்க, 1,00,000 பேர் வாங்குவாங்க, ஒருத்தவனுக்கு விழுந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் இருக்கிற 1,00,000 பேரை மறந்துட்டு ஒருத்தவன் ஜெயிச்சிட்டான்டா நமக்கும் கிடைச்சா சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணி அவ்வளோ பேர் தோற்று போயிருப்பான், ஒருத்தவன் ஜெயிச்சிட்டான்றதுனால ஜெயிச்சிட்டான் நம்மளாலே முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸ். எப்போவுமே டினாமினேட்டரை தூக்கி எறியக்கூடாது. கடைசியாக ப்ராஸ்பெக்ட் தேரி. இதை பற்றி நான் பேசலைன்னா டேனியல் கைன்மன் பற்றி தெரிஞ்சவங்க கோச்சிப்பீங்க. ஸோ ப்ராஸ்பெக்ட் தேரியை புரிஞ்சுக்கிறதுக்கு 3 பாயிண்டில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1 நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
அடுத்து நடக்க போகிற ஒரு நிகழ்வை இப்போ இருக்கிற நிகழ்வை வச்சு மட்டுமே தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் கையை சுடு தண்ணியில் வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் ஒரு நார்மல் வாட்டரில் வச்சனா ஜில்லுன்னு இருக்கு தண்ணி அப்படின்னு சொல்லுவீங்க. அதே நேரத்தில் இவ்வளோ நேரம் ரொம்ப ஐஸ் வாட்டரில் கையை வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் ஒரு நார்மல் வாட்டரில் வச்சோன்னா சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ தண்ணி அதே தான், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே கை வச்சுருந்தீங்களோ அதை பொறுத்து அந்த தண்ணியோட மதிப்புன்றது அதோட ஃபீலுன்றது மாறுது. அதே மாதிரி தான் பணத்துக்கும். இப்போ நான் எப்படி பணத்தை வச்சுருக்கேன்றதை பொறுத்து எனக்கு அடுத்து வரக்கூடிய பணத்தோட மதிப்பை நான் மாற்றி பார்ப்பேன். என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா பெரிய விஷயம். எனக்கு ஒவ்வொரு நாளுமே 10,000 20,000 கிடைக்குது, அடுத்த வாரம் 1000 ரூபாய் தான் கிடைக்க போகுது அப்படின்னா ரொம்ப கம்மி. ஸோ அடுத்து 2வது பாயிண்ட்டுக்கு போகலாம். டிமினிஷிங் எஃபெக்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது என்கிட்ட இப்போ 1 லட்ச ரூபாய் இருக்குது, திடீர்னு 50,000 ரூபாயை நான் இழந்துட்டேன். அப்போ எனக்கு வந்து ஐயோ இவ்வளோ பணம் போயிடுச்சு அப்படின்னு தோணும். என்கிட்ட இப்போது 10 கோடி ரூபாய் இருக்குது, இப்போ நான் 50,000 இழந்துட்டேன்னா வேல்யூ ஒன்று தான், ஆனால் இப்போ நான் போயிட்டு போகுது அப்படின்னு விடுவேன். அப்போது என்ன நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணுன்னா, நம்பர்ஸ் டைரெக்டாக சைக்காலஜியில் மணியில் ப்ளே பண்ணாது. அப்போது 200 மைனஸ் 100ம் 1000 மைனஸ் 900ம் ஈக்குவல் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்தது லாஸ் அவர்ஷன். எனக்கு இப்போ திடீர்னு 10 ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். திடீர்னு 10 ரூபாய் விட்டுட்டேன், நான் எங்கேயோ லாஸ் ஆயிடுச்சு எனக்கு, அப்போ ஒரு வருத்தம் வரும். இப்போ 10 ரூபா கிடைச்சா வரக்கூடிய சந்தோஷத்தை விட 10 ரூபாயை இழந்தா வரக்கூடிய வருத்தம் ரொம்ப பெருசாக இருக்குது, டபுள் டைம் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ ஒரு கெயினை விட லாஸை நம்ம ஓவராக எடுத்துக்கிறோம், ஓவராக பார்க்குறோம், லாஸ் நடந்துடவே கூடாதுன்னு இருக்கோம் அப்படின்றது தான் நம்ம சைக்காலஜின்னு சொல்கிறாரு. இதுதான் லாஸ் அவர்ஷன். இந்த ப்ராஸ்பெக்ட் தேரிக்கு தான் இவர் ஆல்மோஸ்ட் ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கினாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த புக் சம்மரியை முடிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த புக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஓவராலாக இந்த புக்கை பற்றி சொன்னாலே அது நரேட்டிவ் ஃபேலசி தான். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஒன்றா சொன்னால் அது நரேட்டிவ் ஃபேலசி, இல்லூஷன் ஆஃப் வேலிடிட்டி அப்படி தான் வரும். ஸோ முதல்ல நம்ம ஓவராலாக என்ன தான் சொல்ல வரேன்னு சில இடங்களில் கேட்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ திருக்குறள்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு வைங்களேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ எல்லா திருக்குறளையும் படிச்சுட்டேன்ப்பா, இதோட 5 வாட்டி படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓவராலாக திருவள்ளுவர் என்ன தான் சொல்கிறாரு, சிம்பிளாக சொல்லு அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி தான் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்றது எப்போவுமே ஒரு நபர் அவருடைய லைஃப் ஸ்டடியை நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ஓவராலாக சம்மரி பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான வேலை. ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் ஓவராலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. பட் ஸ்டில் நான் இங்கே சொல்லிடுறேன், நரேட்டிவ் ஃபேலசியாக இருந்தாலும். ஸோ இந்த புக்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, உங்கள் மூளையில் 2 சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம் 1 சிஸ்டம் 2. ஒன்று ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஒன்று நீங்கள் யோசித்து செய்கிறது. நீங்கள் என்ன தான் யோசித்து செஞ்சாலுமே இந்த சிஸ்டம் 1 உள்ளே வரும், அதனால் சில பயாஸை கொடுக்கும். அப்போது நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. நான் யோசிச்சிட்டேன், என்னால் இது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என் மனசு சொல்லுது என்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவர் எக்ஸ்பர்ட், இவருக்கு நிறைய தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹை வேலிடிட்டி என்விரான்மெண்ட்டில் இது ஓகே, ஆனால் நம்ம லைஃப்ன்றது லோ வேலிடிட்டி என்விரான்மெண்ட். இங்கே வந்து நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த உலகம்ன்றது அன்பிரடிக்டபிள். ஸோ இங்கே வந்து நான் யோசிச்சிட்டேன் சரின்னு நினைக்கக்கூடாது. இங்கே நிறைய பயாஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா பேஸுக்கு ஸ்டிக் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை கண்ணாமடான்லாம் வாங்கக்கூடாது, நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் ஸ்டிக் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து வேல்யூவான ஸ்டாக்கை ஃபைன் பண்ண தெரியும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்லா தெரியும்னா அதை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஸ்டில் அங்கே ரிஸ்க் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ஈவன் இண்டெக்ஸ் ஃபண்ட்லையுமே ரிஸ்க் இருக்குது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பேஸை பிடிச்சாலுமே ரிஸ்க் இருக்குது, ஏன்னா அங்கேயும் பயாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கலாம். நிறைய ஸ்டடீஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக், கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக், நீங்கள் கட்டாயம் வாங்கி படிக்கலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.